மொத்தமா எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு ஆணிவராக இருப்பது ஆண்டவர். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதை யோசித்து பார்க்க வேண்டும் மக்களே. இன்னைக்கு மரம் நல்லா இருக்கு, அழகா இருக்கு, பின்னாடி ஒரு ஆணிவர் கீழே அடியில நிக்குது. அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில நம்மளுக்கு ஜெபம் என்ற அந்த ஆணிவர் இருக்கும் என்றால் தேவக்கரம் உன்னை நீ எங்கு போனாலும் உன்னை வழி நடத்தும். அவருடைய பிரசன்னம் உங்களை வழி நடத்தி கொண்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த ஜெபம் என்பது நம்மளை மரியாதைப்படுத்துகின்றது. ஜெபம் என்பது நம்மளை குணப்படுத்துகின்றது. ஜெபம் என்பது நம்மளை வழிநடத்துகின்றது. அது வழிநடத்தும். ஜெபம் நம்மளை வழிநடத்தும். ஜெபம் நம்மளை உயர்த்தும். ஜெபம் நம்மை குணமாக்கும். ஜெபம் நம்மளை வலிமைப்படுத்தும், ஊக்கப்படுத்தும், உற்சாகப்படுத்தும், தைரியத்தை கொடுக்கும், மன வலிமையை கொடுக்கும், தெம்பு கொடுக்கும், நமக்கு வேண்டிய அனைத்தையும் செய்து கொடுக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரே ஒரு நிமிஷம் எழுந்து உட்கார்றீங்களா? எனக்கு பயமா இருக்குது. ரைட். அதாவது இன்னொரு விஷயம் முக்கியமானது என்னன்னா, இந்த பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்த நான் சொன்னேன் 3 தூண்கள் அல்லது 3 உறவுகள். கடவுளோடு உள்ள உறவில் நிலைத்திருங்கள் என்று சொல்கின்றார். இப்போ இந்த 3 தூண்களும் நம்முடைய உள்ளத்தில் எப்போவுமே நினச்சிருக்கணும். நான் எவ்வளோ உடம்பு சரியில்லைன்னா நம்ம எவ்வளோ வீக் ஆகிடுறோம். எனக்கு ஒரு அம்மா சொன்னிச்சு, ஃபாதர் 3 நாளைக்கு முன்னாடி எனக்கு அப்படியே போயிருச்சு, டிசென்ட்ரியாக போயிருச்சு, நடக்க முடியல, உடம்புல இருக்கிற நீர் சத்துலாம் போயிருச்சு, வயசு பார்த்தா 38. அப்புறம் என்னம்மா ஆச்சுன்னு கேட்டேன். பாத்ரூம் திரும்பி போக முடியல, தவழ்ந்து தவழ்ந்து தான் போனேன், குழந்தை ஆகிட்டேன் ஃபாதர் அப்படின்னுச்சு. நேற்று காலையில் வரைக்கும் பம்பரமாக சுற்றுனேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா படுத்து கிடக்கிறேன். அப்போ உடம்பு எவ்வளோ வீக்காக இருக்குன்னு யோசித்து பாருங்க. ஆனால் இந்த உடம்புல தான் அனைத்து நாட்டங்களையும் நான் எதிர்பார்க்கிறேன். அனைத்து நாட்டங்களும் அதில் தான் உருவாகுது, அதுதான் கேட்குது, அதான் தேடுது. ஆனால் நீங்களாம் என்னோட வயசில் ரொம்ப ரொம்ப மூத்தவங்க, யோசித்து பாருங்க, நான் எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தா, எதற்கு நான் ஃபோக்கஸ் பண்ணா, எதற்கு என் குறிக்கோளை வச்சேன்னா அதில் நான் போகும்போது இன்னும் ஆசீர்வாதம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் வாசித்து பாருங்களே. சபை உரையாடல் 12:7. சபை உரையாடல் 12:7. மண்ணில் இருந்து வந்த மூடல் மண்ணுக்கே. நல்லா கவனிங்க, நல்லா கவனிக்க. ஒரு விஷயம் நல்லா கவனிக்க, ரெண்டு இதை நல்லா கவனிக்கலாம். மண்ணில் இருந்து வந்த உடல் மண்ணுக்கே திரும்பும். மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய், மறவாதே மறவாதே என்றும். மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய், மறவாதே மறவாதே மனிதனே. அப்பனா மனிதன் யாரு? மண்ணு. அந்த மண்ணா இருக்க நம்மளை தான் பொண்ணா ஆக்க விரும்புகிறார், வேற ஒன்றுமே கிடையாது ஆண்டவர். அல்லேலூயா. அதில் 2வது வார்த்தை அழகாக எழுதப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? மண்ணிலிருந்து வந்த உடல் மண்ணுக்கே திரும்பும். 1. 2வது கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்பும். அப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த ஆத்துமா யாரால் கொடுக்கப்பட்ட ஆன்மா? கடவுளால் கொடுக்கப்பட்ட ஆன்மா. அதனாலதான் யாக்கோப்பு 4:5 சொல்கிறது, மனித உள்ளத்திற்காக கடவுள் பேராவலோடு இயங்குகிறார். பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்ம ஆன்மா எங்க போகணும்? கடவுள் கொடுத்த உயிர், கடவுள் தந்த உயிர் அவரிடமே திரும்பி போகிறது. அவன் திரும்பி போகும்போது எப்படி போகணும்? 5 தாலந்து உள்ளவன் மீண்டும் 5 தாலந்தை உருவாக்கினான். அவன் போய் சொன்னான், தலைவரே என்னிடத்தில் 5 தாலந்து கொடுத்தீர்கள், மீண்டும் 5 தாலந்தை உருவாக்கி இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவர் சொன்னார், நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே, நீ சிறியவற்றில் நம்பிக்கைக்குரியவனாய் இருந்ததால் உன்னை நான் பெரியவற்றில் அதிகாரி ஆக்குவேன். 2 தாலந்து பெற்றவனு சொன்னான், அதே அவனுக்கும் அந்த பாராட்டை கொடுத்தார். 3வது ஒருத்தன் சொன்னான், நீர் கொடுத்த 1 தாலந்து, நீர் கடின உள்ளவன் என்று எனக்கு தெரியும், விதைக்காத இடத்தில் நீ அறுவடை செய்யக்கூடியவன், தூவாத இடத்தில் சேகரிக்கக்கூடியவன் என்று எனக்கு தெரியும். எனவே உன்னுடைய பணத்தை நான்
புதைத்து வைத்தேன், நீர் கொடுத்ததை நீரே வைத்துக் கொள்ளும். இந்தா. அப்ப இந்த பயனற்ற ஊழியனை ஆண்டவர் என்ன செஞ்சார்? அப்ப நீங்க இன்னைக்கு பயனற்ற ஊழியனா இருந்தா என்ன ஆகும்? நல்லா கவனிங்க, ஒரு பிராக்டிகலா யோசித்து பாருங்க. பயனற்ற ஊழியன், தகுதி இல்லாத ஒரு மனிதனுக்கு இருந்தும், ஒரு தகுதி இல்லாத மனிதனாக இருந்தும் கூட ஆண்டவர் அந்த தகுதியை கொடுக்கிறார். ஏன்? எப்படியாவது என் தாளந்து வேலை செய்யும். ஹலோ, நல்லா கவனிங்க. என் தாளந்து வேலை செய்யும், என் தாளந்துக்கு வல்லமை உண்டு, என் தாளந்து அற்புதம் செய்யும், என் தாளந்து உருவாக்கும், பெருக்கும், அது நன்மையை செய்யும், அது வலிமை கொடுக்கும், அது கிருபையை செய்யும். என் தாளந்து உன்னிடத்தில் இருக்கிறது, என் உயிர் உன்னிடத்தில் இருக்கிறது. அப்ப நம்ம இருக்கக்கூடிய உயிர் என்னட்ட கிடையாது, என்னுடைய உயிர் கிடையாது. நல்லா கவனிங்க. நம்ம நினைக்கிறோம் என் உயிர் நினைக்கிறோம். என் உயிர் என்னுடைய உயிர் அல்ல. என் உயிர் கடவுள் கொடுத்த உயிர். இந்த உயிர் கடவுள் கொடுத்திருக்கிறார், இந்த கடவுளை தான் திருப்பி கொடுக்க வேண்டும். அதனால பவுல் சொன்னார், நல்லதொரு போராட்டத்தை நான் போராடினேன், என் ஓட்டத்தை முடித்து விட்டேன். அதனால பவுலிடம் திருப்பி சொல்வார், நான் இருந்தால், நல்ல கவனிங்க, நான் இருந்தால் என் ஆண்டவருக்கு ஆதாயம். தாளந்து பத்தி சொல்றேன், நல்ல கவனிங்க, புரிஞ்சுக்கணும், சும்மா அப்படியே உட்காராதீங்க. நான் இருந்தால் என் ஆண்டவருக்கு ஆதாயம். ஏன்? இன்னும் ஓடுவேன், இன்னும் நான் நன்மைகளை செய்வேன். கலாத்தியர் திருமுகத்தில் அழகா சொல்லுவார், கலாத்தியர் கடைசி முகத்தில் சொல்லுவார், என்னை யாரும் தொந்தரவு பண்ண வேண்டாங்கிறார். என்னை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க, என் உடம்பில் உள்ள தழும்புகளே நான் ஆண்டவருக்கு சாட்சி என்பது தெரியும். என் உடம்பில் உள்ள தழும்புகளே நான் ஆண்டவருக்கு சாட்சி என்று தெரியும். அதனால திரும்பி சொல்றாரு, நான் இருந்தால் என் ஆண்டவருக்கு ஆதாயம். நீங்க நினைக்கிறீங்க நான் இருந்தா எனக்கு எல்லாரும் ஆதாயமா இருக்கணும், என்னை எல்லாரும் நேசிக்கணும், நீ நல்லா இருப்ப, என்னை கொஞ்சணும் கெஞ்சணும், எனக்கு எல்லாம் பண்ணணும், வச்சுக்கிறோங்க. அதெல்லாம் பாசம், நட்பு, உறவு, அதில் சந்தோஷமா இருங்க. ஆனால் நம்ம சொல்லும்போது, நான் இருந்தால் என் ஆண்டவருக்கு ஆதாயம், நான் மரித்தால் எனக்கு ஆதாயம். பிரைஸ் தி லார்ட். சூப்பர்ல, எவ்வளவு அழகா சொல்றார். நீங்க யாருக்கு ஆதாயம் இருந்திருக்கீங்க சொல்லுங்க? ஒரு மனைவி தானே, ஒரு மனைவி தானே. என்ன சந்தேகமா பாக்குறீங்க? நீ ஒரு மனைவி தானே, ஒரு கணவர் தானே. அந்த ஒரு கணவரை, ஒரு மனைவியை ஏன் வெறுப்பா பாக்குறீங்க? ஏன் கசப்பா பாக்குறீங்க? ஏன் அந்த கணவரை, அந்த மனைவியை ஏன் நீங்க வெறுப்பா? ஏன்னா நீங்க நினைக்கிறீங்க ஏன் ஆன்மா நான் அப்படி, அந்த நாங்கிற அகந்தை, அந்த ஈகோன்னு என்ன தெரியும்ல உங்களுக்கு? அழகா தெரியும். ஈகோ, சுயம். எட்ஜிங் காட் அவுட். ஈகோ, எட்ஜிங்னா ஓரமா, எட்ஜிங் ஜி காட் அவுட், கடவுளை தூக்கி எறிகிறது, கடவுளை புறம்பே தள்ளுறது, அவர் ஒதுக்கி வைக்கிறது தான் ஈகோ. அப்படின்னா இங்க யார்? நான் தான் ஹீரோ. நான் சொல்றபடிதான் கேட்கணும், நான் சொல்றத சட்டம். மாமியாரா நீங்க? கொல்ல போறேன், ஆண்டவர் பட்டை எடுத்து சாப்பா சாத்த போறார். மருமகளா நீங்க? தயவு செய்து ஆண்டவர் சொல்கின்றார், ஏன் இப்படி திட்டுறீங்க? எனக்கு உங்களுக்கு அந்த பாதிப்பு இல்லை. இல்லை, ஆண்டவர் சொல்றாருங்க. நான் ஆண்டவருடைய ஸ்தானத்திலிருந்தே சொல்றேன், அவருடைய பாணியிலே சொல்றேன். நீங்க நினைச்சு நான் மாமியார், நான் மருமக அப்படி நீங்க சொல்றீங்க. ஓகே, கீப் இட் அப், நல்லது. மருமக வராத வரைக்கும் அந்த ஸ்தானமே உங்கள்கிட்ட இல்லையே, நான் மாமியாராக இருக்க முடியாது. நீ கல்யாணம் ஆகலைன்னா நீங்க மருமகளாகவும் ஆயிருக்க முடியாது. இப்போ உங்க பணியில் நான் சொல்றேன், ஆண்டோடைய பணியில் நான் திருப்பி சொல்றேனே. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க நினைக்கலாம் நான் மாமியார், நான் மருமக, நான் அப்படித்தான் இருப்பேன், என் மாமியார் எனக்கு தேவையே இல்லை, என் மருமக எனக்கு தேவையே இல்லை, அப்படி இருக்கா இப்படி இருக்கா, இப்படி குடும்பத்தை சரியில்லை, என் பிள்ளையை பிரிச்சுட்டா, என் குடும்பத்தை நாசமாக்கிட்டா, என் மாமியார் வந்தனால என் குடும்பமே நிம்மதியெல்லாம் போச்சு, என் மாமியார் திட்டுறாங்க அப்படி சொல்லி நினைக்கிறீங்க. ஓகே, உங்க பாணியில நீங்க அப்படியே இருங்க, மாமியாராகவே இருங்க, நீங்க மருமகளாகவே இருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் ஆண்டோடைய வார்த்தையை கண்டிப்பா கேட்டே ஆகணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நான் கடவுள். ஆண்டவர் இயேசு வல்லமை மிக்கவர். அவர் சொல்றாரு மார்க் நற்செய்தியிலே 10, நான் பணிவிடை பெற அல்ல, பணிவிடை புரியவும் பலருடைய மீட்புக்காக என் உயிரை கொடுக்கவும் நான் வந்திருக்கிறேன். நோக்கம் என்ன? என் உயிர். என் உயிர் யாருக்கு? உனக்கு. முள்முடி உனக்காக
ரத்தம் எல்லாம் உனக்காக, காயப்பட்ட இயேசுவை பார், காயப்பட்ட இயேசுவை பார், கண்ணீரோடு ஓடியே வா, நீ கண்ணீரோடு ஓடியே வா சொல்லிட்டு சொல்றாரு. இவ்வளவு துன்பத்தை அணைச்சு ஆனது சொல்றாரு பாருங்க, கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டா. முள்முடி உனக்காக, ரத்தம் எல்லாம் உனக்காகத்தான், உன்னால சிந்தினேன், உனக்காக சிந்துறேன், ஆனால் உனக்கு உன்னை காப்பாத்த கலங்காதேங்கிறார். சிந்தியும் நம்ம தான் நோகடிச்சோம், நம்ம தான் அவர் அடிச்சோம், நம்மள தான் திட்டணும், நம்மள காரி துப்பணும். ஆனால் திருப்பி ஆண்டவர் என்னை பார்த்து என்ன சொல்ல தெரியுமா? கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உனாகிய நான் உன்னை கைவிடவே மாட்டேன். இது தாங்க உண்மையான சாக்ரிஃபைஸ், இது தாங்க நோன்பு. இத நோன்பு, என்னை இழப்பது, என்னை விட்டுக் கொடுப்பது. அது திருப்பி சொல்றார் பாருங்க, ஆண்டவர் அழகா சொல்வார். இயேசு பாதங்களை எல்லாம் கழுவி முடித்த பிறகு சொல்வார், சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னை ஆண்டவர் என்றும் போதகர் என்றும் சொல்கிறீர்கள். எஸ், நான் ஆண்டவர் தான், நான் போதகர் தான். போதகரும் ஆண்டவருமா இருக்கிற நான் உங்கள் பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்கள் ஒருவருடைய பாதங்களை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்களும் ஒருவரை அன்பு செய்யுங்கள். இதுதாங்க தியாகம். இதுதான். இப்ப நீங்க சொல்லுங்க, நான் மாமியான்னு சொல்லுங்க, நான் மருமகன் சொல்லுங்க, பாப்போம், கொண்டே விடுங்க. இருக்கிறவங்க ஒழுங்கா இருந்தா சிறைக்கிறவங்க ஒழுங்கா சிறப்பாங்க. இருந்து பாருங்க. அதனால பவுல் சொல்வார், ஒரு காலத்தில் இருளாக இருந்த நீங்கள். யாருடைய வாழ்க்கை? நோ ஒன் இஸ் பெர்ஃபெக்ட். நானும் பெர்ஃபெக்டே கிடையாது. எல்லாருமே பலவீனமானவங்க தான். ஏதோ ஒரு வகையில் சூழ்நிலை, சில சோதனைகள், துன்பத்தில், பிரச்சனைகள் இருந்திருப்போம். ஆனால் ஒரு காலங்கள் கடந்து வரும் பொழுது நம்மளை மாற்றிக்கொள்ளல, நம்மளை நாம் திருத்திக் கொள்ளல அப்படின்னம்னா, கடைசி வரைக்கும் நான் இப்படித்தான் இருப்பேன், கடைசி வரைக்கும் என்ற குணத்தை மாற்ற முடியாது, என்னுடைய அழுத்தமான மனநிலை. அதுக்கு இன்னொரு வார்த்தை வச்சிருக்கா தெரியுமா? நான் இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது அப்படியே ஆண்டவர் கொடுத்தார் இந்த வார்த்தை பாருங்க. அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன், கொடுக்க எடுத்துக்கிட்டே இருந்தேன். காலையில் எனக்கு புதுசாக ப்ரெஷ்ஷாக தான் பார்க்க. எனக்கு ஒரு 2-3 நோட் இருக்குது, 2 நோட்டு ஃபுல்லாக இருக்குது. ஆனாலும் என்னமோ தெரியாது, புதுசாக ப்ரிப்பேர் பண்ணாதான் எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். பழைய குழம்பு வைக்கக்கூடாதுல்ல, பழைய சோறு வைக்கக்கூடாதுல்ல. அப்போ யோசித்து பாருங்க. அப்போ தியானிக்கும் போது, மண்ணிலிருந்து வந்த உடல் மண்ணுக்கே திரும்பும், கடவுளிடமிருந்து வந்த உயிர் அவரிடமே திரும்பி செல்லும். அங்க போகணும், போவிடாம ஆக்குறது யாரு? இந்த உடல். இந்த உடல் தான் போவிடாம ஆக்குது. ஊனல் உணத்துக்கும் உதவாது. அப்ப இங்க அழகா சொல்றாரு பாருங்க. ஏன் நேத்து நான் மத்த பட்ட பாடு, சில நேரத்தில் நம்ம படுற பாடுகள் தானே. நம்ம எவ்வளவு வாட்ட சட்டம் வந்திருப்போம், எவ்வளவு மாமா வேமா போயிருப்போம், சின்ன பிள்ளை எவ்வளவு வேலை பார்த்திருப்போம், எவ்வளவு தூக்கி இருப்போம், எவ்வளவு கனமான தூக்கி இருப்போம். இப்ப நம்மளை யாரும் தூக்கிட்டு போற மாதிரி இருக்கு, நம்மளை யாரும் கூட்டிட்டு போற மாதிரி இருக்கு. முன்னாடி பார்த்தா வேகன்னு போவோம், வாடி என்ன நடந்து வர்ற அப்படின்னு சொல்லியிருப்போம். இதான் என்னுடைய அனுபவங்கள், பார்த்த அனுபவங்கள். வாடின்னு சொல்லி கூட்டிட்டு போன அந்த அளவுக்கு வேகமா போன அவரு, இப்ப அவருக்கு பிரச்சனை வியாதி ஆயிருச்சு. இப்ப மனைவி வாங்க முன்னாடி, என்னத்த போனீங்க? அடி பாவி மகளே, நான் செஞ்ச வேதனைக்கெல்லாம் என்னை பழி வாங்குறியா நீ? இன்னைக்கு நிலைமை அப்படி மாறுது. தெக்கடிச்ச காத்து திரும்பி அடிக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. நான் கண்ணு முன்னாடி பிராக்டிக்கலா பார்க்கக்கூடிய ஆளுகள். கிராமத்துல இருந்து வர பத்தியில சந்து பொந்துக்குள்ளெல்லாம் நிற்கும். நீங்க ஒரு வீட்டில் டவுன்ல பார்த்தீங்கன்னா எத்த வீட்டில் என்ன நடக்குன்னு எனக்கு யாருக்குன்னு தெரியாது. சார் எப்படி இருக்கீங்க? நீங்க யாரு? 10 வருஷமா இங்கே தான் இருக்கேன். பத்தியெல்லாம் அதிர்ச்சியில் போட்டாங்க. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப கடவுள் கொடுத்த மனிதன், மண்ணிலிருந்து வந்த உடல் மண்ணுக்கே போகும், கடவுளிலிருந்து வந்த உயிர் கடவுளமே திரும்பி போகும். அவர்கிட்ட போகணும். அதனால்தான் புனிதர் அகஸ்தீனார் சொல்வார், ஆண்டவரே என் உள்ளம், என் நெஞ்சம், என் ஆத்துமா உம்மில் தஞ்சம் அடையாத வரைக்கும் வேறு எதிலையுமே தஞ்சம் அடையாது. உண்மையா இல்லையா? உண்மை. சில காக்காயோ சில குருவியோ கூடு கட்டி இருக்கும். அந்த குருவி அந்த கூட்டில் தான் போய் கரெக்டா உட்காரும். இப்போ சொன்னதுக்கு தான் அடுத்த ஒரு வார்த்தை சொல்றேன், நல்லா கவனிங்க.
நான் தியானிக்கும் போது ஜெபிக்கும் போது வந்த வார்த்தைகளை சொல்றேன். நீ யோபு 9:4. யோபு 9:4. இறைவன் உள்ளத்தில் ஞானம் உள்ளவர், இறைவன் உள்ளத்தில் ஞானம் உள்ளவர், ஆற்றலில் வல்லவர். அப்பதான் அவர் தான் வல்லவர். நல்ல 2 வார்த்தை, முதல் 2 வார்த்தை. அவர் இறைவன் உள்ளத்தில் ஞானம் உள்ளவர். அவருடைய ஞானத்துக்கு ஈடான ஞானம் எதுவுமே கிடையாது. 1. 2வது ஆற்றல் வல்லவர். ஆற்றலில் வல்லவர். ஆற்ற வல்லவர் அல்ல, அவர் ஆற்ற வல்லவரும் இருக்கிறார், ஆற்றலில் வல்லவராய் இருக்கிறார். அவருக்கு எதிராக தம்மை கடினப்படுத்தி வளமுடன் வாழ்ந்தவர் யார்? இந்த வார்த்தை நல்லா கவனிச்சு பாருங்களேன். அழகா சொல்றாரு, அவருக்கு எதிராக தம்மை கடினப்படுத்தி வளமுடன் வாழ்ந்தவர் யார்? வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார்? இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்க, வாசித்து பாருங்க. அழகா சொல்லக்கூடிய வார்த்தை, அவருக்கு எதிராக தம்மை கடினப்படுத்தி வளமுடன் வாழ்ந்தவர் யார்? நான் கோயிலுக்கு போக மாட்டேன், நான் ஜெபிக்க மாட்டேன், நான் மன்னிக்க மாட்டேன், நான் பேச மாட்டேன். நல்ல கவனிங்க, ஒன்னும் நல்ல கவனிங்க மக்களே, யோசித்து பாருங்க பெரியவர்களே. இதெல்லாம் ஆண்டுடைய கிளைகள். என்னது? மன்னிப்பு என்பது ஆண்டருடைய கனிகள். மன்னிக்க மாட்டேன், அன்பா இருக்க மாட்டேன், சமாதானம் செய்ய மாட்டேன், பொறுமையா இருக்க மாட்டேன், நம்பிக்கை இல்லை, கடவுளை தேட மாட்டேன், கோயிலுக்கு போக மாட்டேன், ஜெபிக்க மாட்டேன், மதிக்க மாட்டேன், இதெல்லாம் மாட்டேன் அப்படிங்கிற பூரா என்னது? நீ பெரிய ஆளா உங்களை காமிச்சிட்டு கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கொடுக்காம ஈகோ பிடிச்சு God out. இப்போ என்ன நடக்குது பாத்தீங்களா? இதெல்லாம் இல்ல, நான் செய்ய மாட்டேன், நான் மன்னிக்க மாட்டேன், பேச மாட்டேன், முகத்துல முடிக்கவே மாட்டேன், நான் அழுத்தமா தான் இருப்பேன். கடவுளுக்கு எதிராக பாருங்க, கடவுளுக்கு எதிராக தம்மை கடினப்படுத்தி வளமுடன் வாழ்ந்தவர். நீ வளமா வாழ்ந்துருவியா? உன் முடிவு எப்படி இருக்குன்னு யோசித்து பார். நீ எந்த அளவையால் அளப்பியோ அதே அளவையால் உனக்கு அளக்கப்படும். மற்றவங்களை பத்தி நீ கவலைப்படாதீங்க மக்களே. என் குடும்பத்தில் அவன் சரியில்லை, அவன் சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை. பட் வாட் அபௌட் யூ? யூ ஆர் born from God. நீ இறைவார்த்தை, இவ்வளவு இறைவார்த்தை கேட்கறீங்கல்ல, இப்ப இந்த இறைவார்த்தை கேட்கறீங்க. இந்த இறைவார்த்தையை உங்க வீட்டில் உள்ளவங்க பெருசா கேட்டிருக்க மாட்டாங்க. இப்ப இந்த இறைவார்த்தையை கேட்ட பிறகு, அதுக்கு பிறகும் நம்முடைய மனதை கடினப்படுத்தி அல்லது நம்ம அப்பா இருந்து அப்படி போனோம்னா இழப்பு யாருக்குன்னு சொல்லுங்க. இறைவார்த்தையை கேட்ட பின்னரும் தெரியாம இருந்தா பரவாயில்ல, தெரியல அதனால ஓகே, ஆனா தெரிந்த பின்னரும் யோசித்து பார்க்கணும். அப்ப என்ன செய்யலாம்? நீங்க ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. லேசான வாழ்க்கை, மென்மையான வாழ்க்கை, இனிமையான வாழ்க்கை போதும், அழகான வாழ்க்கை போதும், சாதாரணமா இருந்தாலே போதும். ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, ஆண்டவருடைய பிரசன்னம் சொல்கின்றது. திருப்பாடல் 84:1. நீ வளமுடன் வாழ்ந்தது என்ன? வளமுடன் வாழ முடியுமா? இல்ல வளமுடன் நிக்க முடியுமா? 1000, அதான் சொல்லுவாங்களே, 1000 பதவிகள் வசதிகள் இருந்தும் no peace of mind. தேவனே என்னை பாருங்கள், என் பாவங்கள் தம்மை வாங்கிக் கொள்ளுங்கள். 1000 நன்மை தீமைகள் நாங்கள் செய்கிறோம், நீங்கள் அறிவீர், மன்னித்தருள்வீர். ஓ லார்ட், ப்ளீஸ் ஆன்சர் டு மை பிரேயர்ஸ். 2 ஆடுகள் வேறு வேறு திசையில் சென்றன. அவை 2 ஒன்று சேர்ந்த பொழுது பேச முடியவில்லையே. பேச முடியாத உட்கார்ந்துருக்கு நிறைய பேருக்கு. கொஞ்சம் மனசை மாத்திக்கிறங்க. 84:1 சொல்கிறது, வாசிப்போம். படைகளின் ஆண்டவரே, உம்முடைய உறைவிடம் எத்தனை அருமையானது. இந்த உறைவிடத்துக்குள்ள போக வேணாமா?
என் உறைவிடமே, என் மறைவிடமே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை அப்பா, அப்பா உங்களுக்குத்தான். பிரைஸ் தி லார்ட். இப்ப நம்முடைய ஆத்துமா துதிக்க முடியாமல், ஆராதிக்க முடியாமல், மகிமைப்படுத்த முடியாமல் நமக்குள்ளே அந்த ஒரு விதமான அழுத்தம். என கடவுள் என்ன செஞ்சிட்டார், என்ன பண்ணிட்டார், பரவாயில்லை, நீ இழந்ததை அனைத்தையும் மீண்டும் பெற்றுக்கொள்ளத்தான் கடவுள் இன்னும் ஒரு வாய்ப்பை கொடுத்து அதை ஆண்டவருக்குள் வருவதற்கு உதவி செய்கின்றார். கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. அப்ப நான் சொன்னது போல இந்த உலக வாழ்க்கை நமக்கு என்னைக்குமே நிரந்தரமே இல்லை. யோசித்து பாருங்க. அதனால சொல்வார்கள், காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகின்றோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மன்னவர் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களிகூறுவோ. மன்னவர் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களிகூறுவோ. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நீங்க எங்க எதற்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கிறோமோ, எதற்கு அதிகமான மனசை கொடுக்கிறோமோ, அங்குதான் நமக்கு தேவையான வல்லமை கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். இந்த ஆண்டவருடைய உறைவிடம் எவ்வளவு இனிமை என்பதை பார்க்கும் பொழுதுதான் அடுத்த வார்த்தை சொல்கிறது. ஏசாயா விடுதலை பயணம் 15:13. விடுதலை பயணம் 15:13. விடுதலை பயணம் 15:13. நல்லா கவனிங்க. இப்ப நீங்க ஆண்டவரை தேடி வந்தீங்கன்னா, ஆண்டவருடைய பிரசன்னத்துல வந்தீங்கன்னா, நீர் மீட்டு கொண்ட மக்களை உம் பேர் அருளால் வழிநடத்தி செல்கின்றீர். நீர் மீட்டு கொண்ட மக்களை உம் பேர் அருளால் வழிநடத்துகிறீர். அவருடைய பேர் அருள் உங்களை வழிநடத்தும். அவர் மீட்டு கொண்டார், நம்மளை மீட்டு கொண்டார். மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீ, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. அப்ப என்ன செய்யணும்? உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், நன்றி உருகின்றோம். பிரைஸ் தி லார்ட். அப்ப என்னன்னா, நல்ல கவனிங்க. ஆண்டவர் நீர் மீட்டு கொண்ட மக்களை உன் பேர் அருளால் வழி நடத்துகின்றீர். இப்ப நீங்க வந்திருக்கிற உங்களை, அவரால் மீட்டுக்கொண்ட மக்களை அவருடைய பேர் அருளால் வழி நடத்துகின்றீர். அவர் தான் வழி நடத்துறார். நீங்க நினைச்சு பாருங்க. இன்னைக்கு இந்த காலையில சூரியனை உதிக்க வச்சது யாரு? நீங்க போய் யாரும் திருப்பி விட்டீங்களா? ஃபாதர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, திருப்பி வந்துடுறேன். போனீங்களா யாராவது? சொல்லுங்க. இப்ப மணி என்ன? கரெக்டா 11 மணி ஆக போகுது. இந்த 11 மணி நேரத்தை கொண்டு வந்தது யாரு? கடவுள். அவர்தான் வழி நடத்துகின்றார். நீங்க நினைங்க, ஒவ்வொரு நாளும் அவருடைய பேர் அருளே என்னை புடை சூழ்ந்து வருகிறது, அவருடைய இரக்கமே வழி நடத்துகின்றது. அவரோடு நான் பயணிக்கின்றேன் என்றால் நான் ஓடுகின்ற நதி எங்கே ஓடுகிறது? கடலை தேடி. நான் எங்க ஓடுறேன்? ஒயின் ஷாப்பை தேடி. ஆமா, அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு மந்திரிக்க போனோம், ஹேரல் சிங்கிங்க. ஒரு கிராமத்துக்கு போனோம். யதார்த்தமா உள்ள போயிட்டோம். பாவம், அந்த அம்மா டீ சாப்பிடணும்னு பார்த்தா வாட்டர் ஊற்றி வச்சிருக்குது. ஆமா, அது பயந்துருச்சு. சாமியார் பங்கு கேட்டு வரோன்னு நினைச்சிச்சு, என்னன்னு தெரியல. அப்போ சில நேரங்களில் பாருங்க, சில பலவீனங்கள் தூக்கி போடுங்க. முடியாது ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் நீங்க, அதாவது உங்களுடைய மனசை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா, கொஞ்சம் நீங்க அப்படியே நினைச்சு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நேரமும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்க உணர்ந்து பார்த்தீங்கன்னா, அவர் தான் வழி நடத்துகின்றார். அவர் தான் எனக்கு எல்லாமே. அந்த நினைவு அந்த நினைவோடு போகும்போது ஒரு ஆசீர்வாதம். அது சொல்லும்போது ஒரு பாட்டு வருது, அது சினிமா படம் ஒரு சனத்தில்.
சரியா? வேணாம்மா, பறவை வேணாம்மா. நினைவோ ஒரு பறவை வீரிக்கும் அதன் சிறகை. அப்படியே. அப்ப நினைவோ ஒரு பறவை. அப்ப நினைவு எங்க பறக்கணும்னு பார்த்தீங்கன்னா யோசித்து பாருங்க. அப்போ நினைவு எங்கே ஆண்டோட போனது, நினைவு எங்கே போன முடியும்? கண்டிப்பாக சில சோதனைகள் வரும், துன்பம் இல்லைன்னு சொல்ல. ப்ராக்டிக்கல் நம்மள எல்லாருமே ஒரு சில இதில் சிதறடிக்கப்படுறோம். சில கவலைகள் வரும்போது, சில வியாதிகள் வரும்போது, சில பயம், சில நெருக்கடி வரும்போது, இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம இல்லைன்னு சொல்லவே இல்லையா. என்னுடைய வாழ்க்கை நிறைய இந்த மாதிரி கவலையோ கண்ணீரோ வேதனைகளை அனுபவிச்சிருக்கிறேன். ஆனாலும் ஆண்டோடைய பிரசன்னம் நம்மளை அப்படியே தேற்றும். அவரிடத்தில் இருக்கும் பொழுது, அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது. அதனால தான் அடிக்கடி போன வருஷம் கூட நான் சொன்னேன், ஆத்துமா என்பது ஆத்துமா. ஆ என்றால் ஆத்துமா, ஆ என்றால் ஆத்துமா. லயம், ஆ லயம், ஆத்துமா இணைகிற இடம் ஆலயம். ஆத்துமா அந்த ஆலயத்தில் இணைய வேண்டும். ஆ லயம். சிலவங்க சொல்லுவாங்கல்ல, இந்த பாட்டை நான் லயிச்சு கேட்டேன், அப்படியே லயிச்சிட்டாங்க, அந்த பாட்டை கேட்ட அப்படி லயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த ஆத்துமா ஆண்டவரோடு லயிக்க வேண்டும். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சொல்றாங்களா சொல்லியா? சொல்றாங்களா சொல்லியா? நீங்க பண்ணீங்களா? இன்னைக்கு காலைல தூங்கி இருந்தோட இறைவார்த்தை ஒரு நிமிஷம் இறைவார்த்தை கொடுத்துட்டு ரெண்டு நேரத்துக்கு கொடுத்துட்டு தான் வந்தேன். எதையாவது ஒன்று செய்யுங்க. சின்ன சின்ன காரியத்தை சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் செய்து பாருங்கள். கவலையை மறந்து சினத்தில் எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம் தோளில் சாய்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். கொஞ்சம் நீங்க போகும்போது நான் இல்லை, என் ஆண்டவர் தான். எல்லாத்துக்குமே நான் அல்ல, என் ஆண்டவர் தான். நினைச்சு பாருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா,